பாருங்க தலைவர் எல்லாம் பரதேஷ் நாய் இந்த மாதிரி பண்ணோன்னே எனக்கு அப்படியே அள்ளு விட்டுட்டு Cock, Glock, pop, drop, roll your body in the grave. Chopping no karate, call my sawed off shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a cutie riding round. Ripping doozies, spitting doozies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking boofy by the pound. And the hoopty finna bounce. Wait a minute. Okay, PVF. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பிவியில் என்ன பிஎஃப்ஏ எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேலத்தில் தான் இருக்கோம். என்னடா வீட்டிலேருந்து அண்ணா தலைவரே, ஐயோ கடவுளே, கூட குறுக்க போடாதான் அவசரம், குறுக்க போகல, அவர் அப்படியே வளைஞ்சு போயிட்டார். எப்படி பயந்து வருது, ஆசையாக இருக்குது பார்க்கும்போது. ஓகே பிஎஃப்ஏ, இப்போது எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிஆர்எஃப் வீட்டிலேருந்து கிளம்பிகிட்ருக்கோம். என்னடா வீட்டில் இருந்தாடா எப்பவுமே கிளம்புவோம் நம்ம ஊர்லேருந்து, இப்போ என்ன திடீர்னு சேலத்துலேருந்து கிளம்புறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்குது இப்போ தான் வீட்டிலேருந்து சேலத்துக்கு வந்தேன். ஏன் விளாக் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க விளாக் பண்ணலை. ஏன்னா உங்களுக்கு எத்தனை வாட்டி இதே ரோட்டை நான் காமிச்சிக்கிட்டே இருக்கிறது. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோ பண்ணிட்டேன் இதே மாதிரி, அதனால நான் போடவே இல்லை. இருங்க, தலைவர் நிற்கிறாங்க. ஏஞ்சலா ஆ நீ முன்னாடி போ உங்க பொறுமையா போ, ஒன்றும் விரட்டிக்கிட்டுலாம் போவானா, பொறுமையா இல்லை பொறுமையாக போவான் தலைவர் எல்லாம். எடப்பாடிக்கிட்ட யாரோ ஒரு ஆள் சேர்றாரு இடையில. நம்ம எங்கே இடையில டீ குடிப்போம் சேலம் தாண்டிட்டு. பழப்பழம் ஓகே பேர் வந்து அப்படியே கிளம்புவோம் ஜம்முன்னு. இன்னும் வந்து சேலத்துக்கு ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடியே தான் நம்ம வந்து ஒரு வீட்டில் வந்து இப்போ தான் வந்தோம். அப்படியே வந்து அவரை வந்து குளிக்க வச்சு பவுடரை அடிச்சு விட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்குறோம். எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து கர்நாடகா தான் போயிட்டுருக்குறோம். போகிற வழி இப்போ சத்தியமங்கலத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, அதாவது சத்தியமங்கலம் போய் நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்னும் பசங்க வந்து நிறையா பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க. போகிற வழியில் இன்னொருத்தர் நம்ம கூட ஜாயின் பண்ணுவார் எடப்பாடிக்கு முன்னாடியே. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சத்தியமங்கலத்துட்டு நம்ம போகிறோம். அங்கேருந்து தான் நம்ம இன்னும் ஆள் சேருவாங்க பிஎஃப்ஏ. ஓகே, எதுனா ரைடரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து தசராத் பண்டிகை தான் போகிறோம். போகிற வழியில் 2-3 பிளேஸ்லாம் இருக்குது. அந்த பிளேஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே தசராத் நாளைக்கு சாயந்தரம் போய் பார்க்க போகிறோம். அது விடிஞ்சிருச்சு, அதான் இன்னும் இதுக்கப்புறம் இந்த 1ஆம் தேதி சாயந்தரம் தான் போய் பார்க்க போகிறோம். ஓகே பிஎஃப், அப்படியே நம்ம ஜாலியாக கிளம்புவோம். இது கிளம்புறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இன்ட்ரோ கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி ஒன்று காட்டுவேன் உங்களுக்கு, அது பாருங்கள். அது இந்த ரைடில் எடுத்தது தான். அது கொஞ்சம் ஆரம்பத்தில் முன்னாடியே வீட்டிலேருந்து நான் மட்டும் வந்தேன் பார்த்தீங்களா, எடுக்க வேணாம் தான் நினச்சேன். இடையில ஒரு அண்ணன் வந்து நம்மள்கிட்ட வந்து என்ன ஊருப்பா நீ அப்படின்னு கேட்டார். அதனால் நான் என்ன ஊருப்பாங்கிறத அவர்கிட்ட காமிக்கணும்ல, அதுக்காக ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டு. ஓகே பேஃப், அப்படியே பார்த்துட்டு வாங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விலைக்கான தட்டி விட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் தான் பிஎஃப் நம்ம ரைடு அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம். ஓகே பிஎஃப், அந்த வீடியோ அந்த காட்சியை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. பாருங்க, நேரம் நம்ம இடிச்சிருப்போம் தெரியுமா, நேரம் நம்ம இடிச்சிருப்போண்ணே. நான் இண்டிகேட் போட்டு சைடில் ஓரம் ஒதுங்குறேன், விருட்டுன்னு போறீங்களே, இந்த பக்கம் ஏறுறீங்களே, இல்லை புரியல. மோதி இருந்தா என்னென்ன ஆயிருக்கும் பார்த்துக்கலாமா? உங்கள்கிட்ட காசு இருக்கு, நீங்கள் பார்த்துப்பீங்க. உங்கள்கிட்ட காசு இருக்கு போல, அதான் நீங்கள் பார்த்துப்பீங்க போல. நான் இதெல்லாம் தப்புண்ணே. தனியாக போய் ரேஸ் போங்க, தனியாக ரேஸ் போங்க. ஆலயம் மண்டையும் போகிறேன் வரான கடை மாதிரி எல்லாம் வாயில் வருது. எருவு மாட்டு கம்யூனிட்டி சத்தாத உயிரே இல்லை. பாரதேசி
அவன் மூஞ்சி மோரையும் பாரு. பார்த்துக்கலாமா? என்னத்த பார்த்துக்கலான்னு தெரியலையா? பரதேசி நாய். இந்த இருக்கிற சந்துக்கு போகிறதுக்கு 7 ஊர் வரான் பரதேசி நாய். எத்தனை தான் உயிரே இல்லை பிஎஃப். நானும் விளாகே பண்ணலை. சரி காமிச்ச இடத்தையே எத்தனை வாட்டி உங்களுக்கு காமிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டுருக்கேன். இப்போ சேலம் போயிட்டுருக்கிறேன். சேலம் போகிற வழியில் எத்தனை வாட்டி இதே ரோட்டில் தான் 4-5 வீடியோ போட்டேன். ஏன் போய் எதுவும் நைட்டு நேரத்தில் போட்டுக்கிட்டு இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். நானே பண்ணல, வீட்டிலேருந்து விளாகே பண்ணல. பத்து நேரத்தில் தாயோலிக்கு பிறந்த தாயோலி என்ன பிரச்சனைனா போயிட்டுருக்கேன். அப்படியே இந்த நாய் இங்கே போயிட்டு இருந்தான். நான் அதான் முன்னாடி போயிட்டுருக்கேன், கொஞ்சம் தூரத்தில் போயிட்டுருக்கான். நான் சைடு ஏறி நான் பாட்டு என் வேலையை பார்த்து நான் பாட்டு போயிட்டுருக்கேன். பாட்டு கேட்டுக்கிட்டு நான் சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கேன். பேஃபு என்ன செஞ்சுட்டான் நாய். இப்போ நம்ம ஓவர்டேக் எடுக்கிறோம் அப்படின்னா மறுபடியும் இந்த ட்ராக்குக்கு தான் நம்ம வருவோம். ஓகேவா? ஓவர்டேக் வந்தோம்னா நான் எப்பயுமே எனக்கு இண்டிகேட்டர் அடிக்கடி போடுற பழக்கம் இருக்குது. சின்ன சந்து வளைவாக இருந்தாலும் நான் இண்டிகேட் போடுவேன். அது பழகிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக கை போட்டுன்னு வச்சுங்களேன். இண்டிகேட் போட்டு போயிட்டுருக்கிறேன். பரதேசி நாய் இந்த ஏங்கில் ஓகேவா, அதாவது லெஃப்ட் சைடு சட்டுன்னு ஏறட்டான் அந்த யூனிகான் பைக்கு. என்ன இருக்கும், இப்போ நானும் இப்படி வர அவனும் வர 2 பேரும் மோதிக்க வேண்டியதுதான். அதான் ஒன்றும் இல்லை பேஃபே. அவன் அங்கே இந்த ரேஸ் மாதிரி போட்டுக்கிட்டு வந்தான். ரேஸுன்னாக்கா அதான் சொல்கிறேன்ல, அதை நான் பெருசாக எடுத்துக்கல. அவன் வந்து ஓவர்டேக் பண்ணான். அது மட்டும் எனக்கு தெரியும். ஒரு 2 இடத்துல மட்டும் ஓவர்டேக் பண்ணான். நான் அதை பெருசாக கவனிக்க சரின்னு விட்டேன். இந்த பரதேசி நாய் இந்த மாதிரி பண்ணோன்னே எனக்கு அப்படியே அள்ளு விட்டுட்டு நீ சத்தண்டா சாமின்னு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதாவது எந்த அளவுக்குன்னா அவன் வேஷ்டி கட்டியிருக்கான் பார்த்தீங்களா, அந்த வேஷ்டி வந்து காலில் படுது அந்த பறக்கிறதுல. அப்போ எவ்வளோ க்ளோஸில் வந்திருப்பான் பார்த்துங்க. ஒன்றை மாதிரி ஆளுகள் இருக்கிற வரைக்கும் எவனுமே ரோட்டில் நல்லா போக முடியாதுடா. அதான் நம்ம நல்லா போனால் கூட தற்கூரி நாய்ங்க குதுக்க வரும்ல, அதில் ஒரு நாய் இந்த நாய். என்ன பிஎஃப்ஏ இந்த காட்சி பார்த்துட்டிங்களா? இதாங்க செய்தி. அண்ணன் வந்து திறமையான வேலையை பார்த்து விட்டார். ஒன்றும் இல்லைங்க, இப்படி போயிட்டுருக்கேண்ணா நம்ம ப்ரோ போகிறாரா, அந்த ப்ரோ தான் அந்த அண்ணன் வச்சுங்களேன். நம்ம வந்து இப்போ உங்களுக்கே செஞ்சே காமிக்கிறோம் பாருங்க. நம்ம ப்ரோ இருக்காரா, இந்த மாதிரி போயிட்டுருக்காருங்க. அவரும் நார்மலாக தான் போகிறோம், நானும் நார்மலாக தான் போகிறேன். இப்படி ஏறிட்டேன் ஓகேவா, நல்ல ரோட்டில் இப்படி தானே நம்ம ஏறுவோம். ஏறி இண்டிகேட்டு போட்டேன். இப்படி ஓட்டி போட்டு இப்படி மாறுறோம்ல, இப்படி சைடு மாறுறோம்ல, மாறப்போ டக்குன்னு போயிட்டார். அதுதான் வந்து பிரச்சனை ஆகிட்டு. எப்படின்னா அவரோட வேஷ்டி வந்து என்னோடய காலில் அடிச்சிருச்சு, என்னோடய காலில் அடிச்சு போகுது. அப்போ எந்த அளவுக்கு பக்கத்தில் வந்திருப்பார் அப்படின்னு செக் பண்ணி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த நேரத்தில் கேமரா ஆன் பண்ணி வைக்கல. ஆன் பண்ணியிருந்தால் இன்னும் கதை நல்லா வந்துருக்கும். அதுக்கப்புறம் தான் எனக்கு மனசு கேட்கல. அதுக்கப்புறம் வண்டி விரட்டுறாரு. நான் வேணால் பார்த்தீங்கன்னா நீ அவரை நான் என்ன கூப்பிடுவேன் பார்த்தீங்கன்னா வண்டி செம ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஸ்பீடாக ரேஸ் போடுறாராம் நம்ம கூட. அதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஹெல்மெட்டும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, ரேஸ் போடுறாராம் நம்ம கூட. பிடிச்சி சமவரி ஆகிட்டு பிடிச்சி ஏற்றி விட்டேன். சரி ஓகே பீஃபு, போகிற வழியில் ஏதாவது காமிக்கிறேன். இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 1:40 ஆயிடுச்சு. போகிற வழியில் சரியாக எனக்கு பேர் தெரியல. அந்த ஏரியாவில் வந்து இன்னொரு ப்ரோ வந்து ஜாயின்ட் ஆகிடுவார். அந்த ப்ரோ கூட அப்படியே ஜாயின் பண்ணி எங்கேயாவது டீ கடை டீயை சாப்பிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் கடலையை போட்டு அவரை நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் வராருன்னு நினைக்கிறேன், அப்படியே நம்ம பக்கம் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு அப்படியே நம்ம ஜாலியாக ஃப்ரெண்டு தான், இப்போயே ஃப்ரெண்டு தான், இன்னும் கொஞ்சம் நல்லா பழகிடுவோம் அவ்வளோதான் பேஃபே. ஓகேவா, அப்படியே நம்ம ஜாலியாக அப்படியே போயிட்டே இருப்போம். ஓகேவா, அப்படியே விளாக் பண்ணுறேன், பார்ப்போம். ஓகே பிஎஃப்ஏ, அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். போகிற டீ கடையிலேருந்து டீயை குடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே பிஎஃப்ஏ. எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா என்ன ஏரியானே தெரியல. இது எடப்பாடி சங்ககிரி ரோடு பிரியிற இடம். ஏதோ ஒரு இங்கே ஒரு நண்பர் இருக்கார், ஏதோ ஹோட்டலில் நிற்கிறேன்னாரு, ஆளை காணோம். இங்கே வா பாரி, இந்த ஒரு நிற்கிறாரு பாருங்க தலைவரே. இப்படி பாட்டிக்கலாம்ல, இப்படி பாடலாம்லண்டியா? ஓகே பிஎஃப், நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் டீ குடிச்சிட்டு அப்படியே இந்த நண்பரோட அப்படியே கிளம்ப வேண்டியதான். அது இப்போ அங்கே போய் இறங்கி இதில் வர சொல்லுதுல அப்போ சொன்னிச்சு. அதான் அந்த 6வது அறிவு சொன்னால அப்போயே அதை மூவ் பண்ணி மறுபடியும் திரும்பிட்டு போய் அப்படியே வந்துட்டோம். புரியல, நான் தூங்க போகிறேன் டீ தாயா குடிக்க போகிறேன். நீ டீ குடிக்க மாட்டேறது என்னைய குடிக்க விடாத. இன்னைக்கு நீ டீ குடிக்கிற.
ஆமாம் ஏரியா ரைடாக்கு ஆயா. அப்புறம் வந்து புதுசாக இவர் தான் ஜாயின் பண்ணார். ப்ரோ அப்படியே ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. உங்கள் பேர் சொல்லிவிடுங்க. கோபி. ஓகே அவ்வளோதான், இந்த நம்பர் தான் நம்ம சொன்னோம். அப்போ வந்து அப்படியே நம்ம வந்து டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். பேஃபே அப்படியே போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பிஎஃப்ஏ ஒரு வழியாக டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆயிடுச்சு. இப்போது எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சத்தியமங்கலம் தான் போயிட்டுருக்கோம். அப்போ தான் கோபிச்செட்டிப்பாளையம் தாண்டி அப்படியே போயிட்டுருக்கோம். இன்னும் கரெக்டாக ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம சத்தியமங்கலத்துக்கு. அங்கே போய்ட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ லொக்கேஷன் அனுப்புனாங்க. அங்கே போயிட்டு எத்தனை நேரம் அப்படியே ஒரு பவர் மேப் மாதிரி எடுத்தோம்னா, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பவர் மேப் மாதிரி எடுத்தோம்னா அப்படியே உடம்பு போட்டு ஃப்ரெஷ் ஆகிடும். லைட்டாக டயர்டாகுதுங்க உடம்பு டயர்டாகிட்டு தூக்கம் வர மாதிரி இருக்குது. நான் ஆல்ரெடி வேறு 4 நாளாக தூங்கலை. அதாவது தூங்கலைன்னா சரியாக தூங்கலை. உங்களுக்கே தெரியும் ஒரு 4 நாளாக என்னென்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு. இந்த வீடியோ எப்போ போட போகிறேன்னு தெரில, பார்ப்போம். அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடிலேருந்து என்ன நடக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை நினச்சாலே தலைவா முடியல, தூக்கம் வரல, அப்படியே போயிட்டுருக்கிறேன். அதனால தான் நம்ம ரைடு இருப்பையும் தூக்கம் வராமல் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. இப்போ வருது, ஏன்னா உடம்பு வசதி இல்லை, அதனால் வருது. சரி பார்ப்போம் எப்படின்னு பார்ப்போம். அங்கே போய்ட்டு எங்கேயா கொஞ்சம் நேரம் படுத்து தூங்க முடியுமான்னு தான் தூங்குவோம். ஓகேவா? சரி ஓகே பேஃபே அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். அங்கே ஹோட்டல்கிட்ட போயிட்டு அப்படியே உங்களை வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்னென்னு எதுன்னு பார்ப்போம். ஓகே வைஃபே அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். ஓகே வைஃபே இப்போ எத்தனை பைக்கர்ஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டீ கல்லேருந்து கிளம்பி வந்துட்டோம்ல, அதுக்கப்புறம் எத்தனை பைக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பைக்கர்ஸ் இங்கே போயிட்டுருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து டிஆர்எஃப் போயிட்டுருக்காப்புல. அடுத்தது வந்து நம்ம எடப்பாடியிலேருந்து ஒரு அண்ணா ஒரு ப்ரோ வந்திருக்காரு. அப்புறம் நம்ம பாண்டிச்சேரி ப்ரோ போகிறாரு. அடுத்தது நம்ம போயிட்டுருக்குறோம். 4 பைக்கு 4 பேர். என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 4, MT1, R15 வெர்ஷன் 3S, நம்ம V3S, நம்ம லியோ 220 அப்படியே போயிட்டுருக்கோம். இன்னும் பசங்க பாலக்காட்டு ப்ரோலாம் வந்துக்கிட்டு இருக்காப்புல. எல்லாம் தான் ஃபோன் அடித்தாங்க. அப்படியே வெயிட் பண்ணுங்கள் தளபதி, இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். போய் பார்ப்போம் என்னென்னு. போய் ஒரு டீயை குடிச்சிட்டு படுக்க வேண்டியதான். ஓகே பிஃபே அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழியாக சுவாரஸ்யம் இருந்துச்சுன்னா காமிக்கிறேன். ஓகே ஓகே பிவிஎஃப் ஒரு வழியாக அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. நம்ம பேக்கு ரொம்ப வலிக்குதுங்க, கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணும். ஓகே இப்போ இங்கே ஏதாவது கொஞ்சம் படுக்கிற மாதிரி ஏதாவது இடம் இருந்ததுன்னா அப்படி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் பசங்க வந்தாலும் எல்லாம் ஜாயின் பண்ணி கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து வந்து மைசூர் ஒரு 140 கிலோமீட்டர் காமிக்குது, பார்த்துக்கலாம். ஓகே நம்ம காலைல வந்து ஃபாரஸ்ட் ரோட்டில் தான் போகிறோம். எனக்கு தெரிஞ்சு யானை புலி அந்த மாதிரி நடமாட்டமான உள்ள இடம் தான். பார்ப்போம் எப்படி என்னான்ட்டு. ஓகே பே நான் வந்து இதோட இந்த வீடியோ ஏர்ன் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காம சரி பண்ணி வெளியே தட்டி விட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வந்துட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் தான் பிஎஃப் நம்ம ரைடர் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம். ஓகே பே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய் பை டேக் கேர் பாய். Through your town, doobie dookie doo doo girl, doobie goofy, I be smoking goofy by the pound, in the hoopty from the bounce.